12 வயசுல குப்பை பேக் வித்திருந்த ஒரு பையன் இப்ப 47,000 கோடிக்கு சொந்தக்காரன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1958ல அமெரிக்கால இருக்கிற பெனிசில்வேனியால ஒரு சாதாரண மெக்கானிக்கு ஒரு பையன் பொறக்குறான். இதனாலேயே அவன் ஒரு நார்மலான ஸ்கூல் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு 12 வயசு ஆகும்போது அவங்க அப்பா கிட்ட போய் பேஸ்கெட் பால் விளையாட ஷூஸ கேட்குறான். அவங்க அப்பா கிட்ட போதுமான அளவு காசு இல்லாததால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அவன் வீடு வீடா போய் குப்பை பேக் வித்து அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனே வாங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஒன்ஸ் ஸ்கூலை முடிச்சதும் ஹைஸ்கூல் ஜாயின் பண்ணாம டைரக்டா காலேஜ் ஜாயின் பண்ணி அங்கேயும் நைட்டு 3 மணி வரைக்கும் தூங்காம அவனோட காலேஜ் ஃபீஸஸ் எல்லாம் அவனே பே பண்ணிக்கிட்டான். காலேஜை முடிச்ச உடனே அவன் வேலைக்கு போயே ஆகணுன்ற நிலைமையில ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்ல சேல்ஸ் பர்சனா போய் ஜாயின் பண்றான். அங்கேயும் அவன் டைமுக்கு ஷாப் ஓபன் பண்ணாததால அவனை ஃபயர் பண்ணிடுறாங்க. இப்படி 24 வயசுல செய்ய வேலை இல்லாம கையில காசு இல்லாம அவன் தங்கியிருந்த ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல மைக்ரோசாஃப்ட் சொல்யூஷன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். அவனோட கம்பெனில யாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன் அவனுக்கு டீம்மேட்ஸ்ன்னு சொல்லிக்க கூட யாருமே இல்லை. இந்த இடத்துல தான் அவனுக்கு அவன் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. 1982ல நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன்ஸுக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. என்னதான் அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் வாங்குற அளவுக்கு காசு இருந்தாலுமே அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நைட்டும் பகலுமா நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் கிளைண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்தை அவனோட ஸ்கில்ஸை வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ண அங்கே இருக்கிற சின்ன பிஸ்னஸ் மேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கும் அவனோட பேர் மார்க் கூபன்னு தெரிய வருது. when you need something, don't wait for others or money. figure it out how to buy. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அதை எப்படி வாங்கலான்ற வழியை கண்டுபிடிங்க.